நாளைக்கு தான் பார்த்தியா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? ஏய் முடிஞ்சா? நாளைக்கு தான் பார்த்தியா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? ஏய் முடிஞ்சா? போதும் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுவேன். அப்படியே மாங்கல்யம் முடிஞ்ச ஒரு தான் உனக்கு வேலைன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? அதே பண்ண முடிச்சிட்டியா? நீங்கள் சொன்ன சொன்னது நான் சொன்ன பண்ண முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிச்சிட்டானா அவன்? அப்போ உன் பையன் கல்யாணம் முடிச்சிடலாம். கல்யாணம் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? நீயா வந்தியா? உன் பையனுக்கு தெரியாதா? சொல்லலை. சரி அதை எடு பார்க்கலாம். கண்ணை மூடி எடுமா. கண்ணை மூடி சாமி. இல்லையா? முடிச்சலாம். உன் பையனுக்கு ஒரு பொண்ணால் பிரச்சனை வந்துச்சா? நான் சொல்கிறது புரியுதா? அதை மறைச்சி சொல்கிறேன். வயசு ஃபுல்லாக கிடையாது. ஃபேமிலி பண்ணால பிரச்சனை வரும். வந்ததா? இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் தடுக்கக்கூடியது அந்த பொண்ணு தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா? அதுதான் தடுத்துக்கிட்டு இருக்கு. எண்ணெய் போட்டிட்டு போய் எண்ணெய் வச்சுக்கோ. கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உன் பையன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்ககிட்டையும் வந்து சுயமாக சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா உன்னை விரப்பேன். நான் பார்த்துக்கிறேன். இது பண்ணிக்கிறேன். பொண்ணு பார்க்கணுன்னா பாரு. இது பண்ணு. நான் கட்டிக்கலன்னு சொன்னால் பரவாயில்ல, கட்டிக்கிறேன். இப்போ ஆனால் அவன் ஒரு பக்கம் இப்படியே போனால் நம்மளோட இது இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்கான். அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பொண்ணு பாருன்னு தான் சொல்கிறான். ஆனால் சில விஷயங்கள் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதாயா? புரியுதுங்களா? சரி, நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். உனக்கு விளக்கம் புரியுதா இல்லை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறேன் பண்ணிடுவோம். கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணுமா? அதை வெட்டி விட்டுருவாமா? அதை கேன்சல் பண்ணிடுவோம். அந்த பாவம் இல்லையா அது? அந்த பாவம் வேணாங்கிறியா? அது வேணாங்கிறியா? உனக்கு சொன்னா தானே. அப்புறம் அது கல்யாணம் பண்ண பொண்ணு, கல்யாணம் பண்ண பொண்ணு, கல்யாணம் பண்ணலன்னா பரவாயில்ல, கல்யாணம் பண்ண பொண்ணு. நம்ம விஷயங்கள் வந்து நமக்கு எதுவும் தெரியக்கூடாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லையா? நான் ஒரு இதை பார்க்கும்போது உன்னோட பையனோட இதை கணக்கெடுத்து பார்க்கும்போது சில விஷயங்கள் உருவாகும். புரியுதாப்பா? உன்னோட பாவத்தை நம்ம இது பண்ணிக்க முடியாது இல்லையா? இன்னொரு பூவாக்கு போடும். நல்லா கும்பிட்டு சரியா? நல்லா கும்பிட்டு பார்த்து என்ன சொல்லுச்சு? சிவப்பா என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு பிரச்சனைக்கு வருமா? அதனால தான் தடுத்து இருக்குது. நீ கல்யாணம் பண்ணனா நாங்கள் வந்து நிற்பேங்குது அந்த பொண்ணு. அது சொல்லி இருக்குதுன்னு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணா தாலி கட்டுறப்ப நான் வந்து நிற்பேங்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நான் வந்து நிற்பேன், என்னை ஏற்றுக்கணும், இல்லைன்னா வந்து நான் விடமாட்டேன்னு சொல்லுது. இது உன் மாமனும் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, அதனால தான் யோசிக்கிறேன்னு. கட்டி ஒதுக்கி விடணுமா? அது பாவம் இல்லையா? பாவம் இல்ல. உலகத்துல எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் பாவம் இல்லையா? இதுதான் பாவமா? சரி, நல்லா கும்பிட்டு எடு பார்க்கலாம். அது பண்ணிட்டு அது பண்ணிக்கலாம். எப்படியா? என்ன ஊரு? ஒன்னதான். என்னப்பா? எந்த பையன்? அந்த பையனோட அம்மாவா? சரி சரி. பார்க்கலான்னு வந்தியா? அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு பார்க்கலாம் வந்தியா? அப்படியா? போட்டுவோம். நல்லா வந்துருச்சா? சரி, சரி பண்ணி கொடுக்குறேன். நான் என்னதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சரி பண்ணி கொடுக்குறேன். மாங்கல்யத்தை முடிச்சு கொடுக்குறேன். தெரியுதா?
என்ன வேணாம்? என்ன சொன்னேன்? மாங்கல்யத்தை முடிச்சு கொடுக்குறேன். சரி, கை காட்டு. அது முடிச்சுக்கணும் சாமி. வா. கூட்டம் நிறையா இருக்கு.